அக்கா வணக்கம்க்கா. நான் சுசிலா கிளினிக் சிலாலேருந்து வரேன்க்கா. இப்போ இது என்ன ஊருங்கக்கா? சிறுமுலை. சரிங்க. தூத்துக்குடி வட்டம், கடலூர் மாவட்டம். சரிங்கக்கா சரிங்கக்கா. இப்போ சவுக்கு சாகுபடி இந்த ஏரியாவில் நீங்கள் தான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களாக்கா? இல்லை, ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. மற்றவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இதுலலாம் என்ன மற்ற பயிர் மாற்று பயிரை என்னக்கா பண்ணிட்டு இருந்தீங்க? நடவு நட்டுட்டு இருந்தோம். நடவு நட்டுட்டு இருந்தீங்க. சரிங்கக்கா சரிங்கக்கா. இப்போ இதில் இப்போ இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சவுக்கு போட்டிருக்கீங்க? ஓட்டிட்டு. சரிங்க. சவுக்கு கண்ணு போடுறது பார்த்தா இந்த வயல் பக்கம்லாம் பார்த்தோம்னா வெறும் ஃபுல்லா கோரையா இருக்குது. நீங்க என்ன மாதிரிக்கா சாகுபடி பண்ணீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கக்கா. அதுக்கு முன்னாடி இது மாதிரிதான் இருந்தது. நெல்லு நட்டாலுமே இப்படிதான் இருக்கும். இப்படியே கரம்பா கிடந்தாலும் இப்படிதான் கிடக்கும். அப்புறம் கேட்டதுக்கு யூடியூப்ல சொன்னாங்க, இந்த மாதிரி மருந்து அடிச்சுட்டு கண்ணு வைக்கலாம், நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க. அப்புறம் தான் மருந்து வாங்க நாங்க வந்தோம். சரிங்க சரிங்க. இப்போ கண்ணு போறதுக்கு முன்னாடி இதுல களைக்கொல்லி வந்து நீங்க அடிச்சிட்டீங்க? ஆமா, கண்ணு போறதுக்கு முன்னாடி மருந்து அடிச்சுட்டு தான் கண்ணு வச்சோம். அப்ப கோரை எல்லாமே முளைச்சுதானே இருந்தது? ஆமா, இது மாதிரி தான் இருந்தது. இந்த வேலாட்டுமே தான் இருந்தது. இந்த வேலாட்டுமே கோரை எல்லாம் முளைச்சிருந்தது. ஆமா. இந்த வயல் மாதிரியே இருந்தது உங்களுக்கு மருந்து அடிக்கிறதுக்கு முன்னாடியே? ஆமா. ஓகே ஓகே. இந்த வயல் மாதிரி அப்ப மருந்து அடிச்சிருக்கீங்க? ஆமா, இது மாதிரி தான். எத்தனை நாள் கழிச்சு கண்ணு போட்டீங்க? ஒரு வாரம் வருங்க. ஒரு வாரம் வெயிட் பண்ணி கண்ணு போட்டீங்க? ஆமா. சரிங்க சரிங்க. ஒரு 4 நாள் ஒரு வாரம் வரும். டைம் சரியா தெரியல. நான் ஒரு வாரத்துக்குள்ளார கண்ணு வச்சிட்டோம். சரிங்க சரிங்க. கண்ணு போட்டதுக்கு அப்புறம் இதுல வந்து கோரை வந்து பெரும்பகுதி வந்து கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஆமா. எங்கேயாவது ஒரு சில கோரைகள் தெரியுது, அதுக்கு திரும்ப இன்னொரு டோஸ் அடிச்சு விட்டீங்கன்னா சுத்தமாவே கிளியர் ஆயிடும். திரும்ப வந்து ஆனா இப்ப என்னன்னா ஒரு சிலவங்க நிறைய களைக்கொல்லி குடுக்குறாங்க. களைக்கொல்லியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, கோரை மருந்து அடிச்சா ஒரு 15 நாள் 20 நாள் 1 மாசம் வெயிட் பண்ணி தானே கோரைக்கு மருந்து அடிச்சா கண்ணு போடணும். ஆமா. நீங்க இப்ப மருந்து அடிச்சு ஒரு வாரத்திலேயே கண்ணு போட்டீங்க. ஆமா. அதனால கண்ணுக்கு ஏதாவது பாதிப்பாச்சாக்கா? கண்ணுக்குலாம் ஒண்ணும் பாதிப்பு இல்ல. கண்ணுக்குலாம் ஒண்ணும் பாதிப்பு இல்ல. அடுத்து பில்லு குடுத்து வருது, அவ்வளவுதான். வேற 1-2 கோரை வந்துகிட்டு இருக்குது. ஆனா அதாவது 100 பில்லு வர இடத்துல வந்துட்டு 20% தான் உங்களுக்கு பில்லு வந்துருக்கு. ஆமா, கம்மியா தான் வருது. ஆமா. கோரை வயலை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு களையை வெட்டினாலும் சரி, இப்ப இந்த வயல்ல போய் நீங்க ஒரு களை வெட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பவும் இதே அளவுக்கு 2 மடங்கு திரும்ப வரும்னா அது கொஞ்சம் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஆமா. சரிங்கக்கா சரிங்கக்கா. இப்போ சுசிலா அக்ரி கிளினிக்ல இருந்து வேற என்னக்கா சொல்லிருக்காங்க? இப்ப இந்த கண்ணுக்கு உங்களுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க? டானிக்கு சொன்னாங்க. நீங்க அதே மாதிரிக்கா இப்ப என்ன பண்றீங்கன்னா, ஒரு டைம் வந்து கண்ணு டானிக் ஊத்துருங்க. எல்லா கண்ணுக்குமே 2 ஏக்கர் போட்டிருக்கீங்களா? 2 ஏக்கருங்களா? டானிக் ஊத்திருங்க. டானிக் ஊத்திட்டு கண்ணு கொஞ்சம் மண் அணைச்சிருங்க. மண் அணைச்சிட்டு மறுபடியும் ஒரு டோஸ் கோரைக்கு மருந்து அடிச்சு, உங்க ஏரியா பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பிரச்சனைனா, நீங்க மானாவாரியா சாகுபடி பண்றீங்க. கோரைக்கு மருந்து அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 15 நம்ம ஈரம் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நல்லா ஈரம் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா இந்த கோரையை வந்து முற்றிலும் அழிச்சிடலாம். ஆனா நீங்க இதுல களைலாம் வெட்டினீங்கன்னா கோரையை வந்து உங்களால சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்ப அந்த ஐயா கூட வந்திருக்காங்கல்ல, அங்க ஒருத்தவங்க நிக்கிறாங்க பாருங்க, அவங்களுமே உங்க கூட தானே கண்ணு போட்டாங்க. அவருமே இப்ப வந்திருக்காரு. என்னோட வயல்ல நான் வந்து இவங்க எல்லாம் களைக்கூலி அடிச்சுட்டு போட்டாங்க, இவங்க பக்கத்து வயல்ல எல்லாம் களைக்கூலி அடிச்சுட்டு போட்டாங்க. நான் வந்து எனக்கு தெரியல, நான் கண்ணு போட்டேன். சரி, என்னதான் நம்ம ஆயிட போகுது, நம்ம தான் 4 சால் 5 சால் உழவு ஓட்டிருக்கோம், கண்ணை போட்டுட்டோம்னா கோரைய வராதுன்னு நினைச்சிட்டு கண்ணு போட்டாங்க. இப்ப கண்ணு எதுன்னு கோரை எதுன்னு தெரிய மாட்டாங்க. ஆமா, அவங்க வயல்ல ஃபுல்லா கண்ணு எது கோரை எதுன்னு தெரியாத அளவுக்கு சுத்தமா மூடிடுச்சு. இப்ப அவங்களுமே அவங்க வயல பாத்துட்டு போக சொல்லிருக்காங்க. இப்ப அவங்க என்ன பண்ணுவோம்னா, கண்ணு மேலே அடிக்கிற மாதிரி கோரைக்கான டோஸ் கொடுத்துரும். ஈரம் வந்து எந்த அளவுக்கு கோரையை பொறுத்த வரைக்கும் ஈரம் தான்க்கா முக்கியம். மருந்து அடிக்கும் போது ஈரம் இருக்கணும். அடிச்சதுக்கு அப்புறம் 15 நாள் ஈரம் மெயின்டைன் பண்ணணும். தொடர்ந்து 15 நாள் ஈரம் இருந்ததுன்னா சுத்தமா கோரை அழிஞ்சிருக்கா. மருந்து அடிக்கலாம் அந்த ஈரம் தாங்க இருந்தது. 15 நாள் ஈரம் இருந்தது. அடிச்சதுக்கு அப்புறம் 15 நாள் ஈரம் இருந்ததா? ஈரம் இது ஆல்ரெடி நீங்க அடிக்கக்குள்ள ஈரம் இருந்ததுதான். அப்பவும் ஈரம் இருந்ததுதான். நாங்க கண்ணு வைக்க நல்ல ஈரம் மெயின்டைன் பண்ணி. சரிக்கா சரிக்கா. சரி, ஓகே. இப்போ அவங்களுக்குமே நம்ம மருந்து கொடுக்குறோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ உங்க வயல்ல மருந்து அடிச்ச வரைக்கும் உங்களுக்கு திருப்தி எனக்கு ஓகே தானக்கா? வயல் மாதிரி தான் இருக்கும். ஆமா, வயலை பாக்கிறதுக்கு நமக்கே மனசு இல்லாம இருக்கும். ஆமா, தெரியல, ஃபுல்லா மூடி இருக்கு. அது எதுவுமே தெரியல, கண்டுபிடிச்சி கலட்டினாங்க கஷ்டம் தான். மருந்து அடிச்சிருக்காங்க, மருந்து வாங்கிட்டு வந்து அடிச்சிருக்காங்க. ஆனா இன்னும் பில்லு அப்படிதான் தெரியுது, என்னன்னு தெரியல. வாங்கிட்டு வந்து அடிச்சாங்க. அது என்னன்னா, மருந்து அடிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, எல்லாருமே மருந்து வாங்கிட்டு வந்து அடிக்கலாம். என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, கோரைக்கு மருந்து அடிச்சுட்டா அடிச்ச மரனாலே செத்துணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கண்டிப்பா சாவாதுக்கா. மருந்து அடிக்கும் போது வயல்ல ஈரம் இருக்கணும், அடிச்சதுக்கு அப்புறம் 15 நாள் தொடர்ந்து ஈரம் இருக்கணும். அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் கண்டிப்பா கோரையை கிளியர் பண்ண முடியும். நீங்க இந்த நான் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணி இந்த கண்ணை கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க, டானிக் ஊத்துங்க. ஐயா, இந்த இப்ப சிரமல தானங்க இந்த ஊர் பேரு? சிரமல. இப்ப பக்கத்துல எல்லாம் மருந்து அடிச்சிருக்காங்க ஐயா. உங்க வயலு சுத்தி உள்ளவங்க எல்லாம் மருந்து அடிச்சு வயல் நல்லா நீட்டா இருக்குது. இந்த வயல் பார்த்தோம்னா ஃபுல்லா கண்ணு போட்ட வயல் மாதிரி தெரியல, கண்ணும் குறையும் ஈக்குவலா இருக்கு, ஃபுல்லா மூடி இருக்கு. என்ன ஐயா தவறு நடந்தது? ஓட்டிக்கிட்டே வந்தேன், கடைசி ஓட்ட முடிச்சு
ஓட்டு நினைச்சா மழை வந்துடுது. சரிங்க சரிங்க. கண்ணுக்காரங்களும் வந்துட்டாங்க. இனிமே திருப்ப கூடாதுன்ட்டு கண்ணு பிள்ளை இருந்தாலும் ஊனேன். அப்புறம் அதுக்கு பிறகு இந்த இது காட்டினேன், இந்த மருந்து அப்படின்னு சொல்லிருக்காங்க. நாங்க தரோம் அதுக்கு மருந்து அப்படின்னு. சரி, இது மாதிரி எல்லாரும் மற்றவங்களும் இது மாதிரி பிள்ளை இருந்து அந்த மருந்தை வாங்கி அடிச்சு பயன்படுறது நல்லது. சரிங்க சரிங்க. அதான் இப்ப கண்ணு போடுறதுக்கு முன்னாடி அடிச்சுட்டு போடுறது நல்லதுங்களா, இல்ல இப்ப கண்ணு மேல இப்ப கண்ணை போட்டுட்டு 1 மாசம் ஆயிடுச்சு, இந்த கண்ணெல்லாம் வச்ச இடத்துல வச்ச மாதிரியே தான் இருக்குது, வளரவே இல்ல ஒரு துளி கூட, அடிச்சுட்டு போட்டாலும் நல்லதுதான், பில்லு இல்லாம இருக்கும். ஆமா, கண்ணுக்கு வந்து ஒரு ஊட்டச்சத்து கிடைக்கும். ஆமா. நம்ம இப்ப வயல்ல வந்து களைக்குள்ளி அடிச்சிடுறோம், அடிச்சுட்டு பில்லு இல்லாம இருக்கு, அந்த ஸ்டேஜ்ல நம்ம கண்ணு போடும்போது கண்ணு என்ன பண்ணும்னா மண்ணுல இருந்து அதுக்கு தேவையான சாப்பாடை தானா அது எடுத்துக்கும். ஆமா, இது என்ன பண்ணுன்னா பில்லை தின்னு கண்ணு உறங்கி போயிருக்கு. ஆமா, கண்ணு அதிக வளர்ச்சி இல்ல. இந்த பில்லை ஒழிச்சுட்டு இனிமேலுக்கு நம்ம தீவனம் கொடுத்தாதான் நம்ம கண்ணு வளரும். தானி கீனி கட்டிக்கணும், திரும்ப உரமும் ஏதாவது வச்சுதான் ஆகணும். ஈரத்துல அடிக்க சொல்லிருக்காங்க. 5 நாள் ஈரம் இருக்கணும். இப்ப உங்க வயல்ல தண்ணி நீர் பாசனம் எல்லாம் பாய்ச்ச முடியுமா? பாய்ச்சலாம். சரி, நீர் பாயும். இப்ப என்னன்னா இந்த வயல்ல இப்போதைக்கு ஈரம் இருக்கும்போது நீங்க மருந்து வாங்கிட்டு வந்து அடிச்சு விடுங்க. அடிச்சுட்டு ஒரு 15 நாளைக்கு வயல் காயக்கூடாது. காயாம பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த கோடையை வந்து முற்றிலும் நீங்க அடிச்சு விடலாம். அது இந்த சரிங்களா, அதுக்கு இப்ப இந்த ஒய்ச்சல் தண்ணி வருது வாய்க்கால்ல. சரிங்க சரி. அதை ஆள் விட்டு திருப்பி வாய்க்கால் கொஞ்சம் சீர் பண்ணி கொண்டு வந்தா தண்ணி பாயும். சரி, ஓகேங்க. பக்கத்து வயல்லாம் பக்கத்து வயல்லாம் மருந்து அடிச்சதுனால சுத்தமா இருக்கு. நான் மருந்து அடிக்காதனால பில்லுல வச்சுதான் எனக்கு பில்லும் கண்ணும் ஒன்னா இருக்கு. பில்லு எது கண்ணு எதுன்னு தெரியல. ஆமா, ஏன்னா மருந்து அடிச்சு இந்த கண்ணு தெரிஞ்சாதான் அப்புறம் மேற்படி ஏதாவது செய்யணும். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா மருந்து அடிச்சு பில்லெல்லாம் கிளியர் பண்ணிடுங்க. கிளியர் பண்ணிட்டு கண்ணு டானிக் இருக்கு, அதை வாங்கி ஊத்திட்டீங்கன்னா சீக்கிரமாவே வேர் வளர்ச்சி ஆகி கண்ணு ஈக்குவலா வளர ஆரம்பிச்சிடும். சரி, சரிங்களா? சரிங்க. அதுக்காக ஒன்றும் பயப்பட தேவையில்ல, கண்டிப்பா சூப்பரா கிளியர் பண்ணிடலாம். சரி, சரிங்களா? ஓகேங்க, நன்றிங்க.